Hello viewers, welcome back. Is career guidance by GK. So round 1 முடிஞ்சது சாய்ஸ் ஃபில்லிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தாச்சு. அதை கன்ஃபார்ம் அண்ட் ஜாயின் கொடுக்குறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆர்டர் வர்றவங்க 2 கேட்டகரியாக பிரிக்கப்படும். ஒன்று காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸை பே பண்ணி அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறது. இன்னொரு குரூப்பு டிஎஃப்சியில் போய் ஃபீஸை பே பண்ணி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு அட்மிஷனை தக்க வச்சுக்கிட்டு அப்படி மூமெண்ட்காக வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த 2 குரூப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கின மாணவர்களுக்காக. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் சரி யாருக்கு யூஸ் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஷெடியூல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் 1 ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்க. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸும் ரெடியாக இருங்க. இப்போ ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆன பிறகு இப்போ நமக்கு 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகுது. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிக்ளைன் அண்ட் அப்வர்டு, டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அண்ட் டிக்ளைன் அண்ட் குவிட். இவங்களை பற்றி இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யூஆர் கோயிங் டு வெயிட் ஃபார் அப்வர்டு மூவ்மெண்ட். உங்களுக்கு எந்த அலாட்மெண்ட் ஆர்டரும் வராது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்வர்டு மூவ்மெண்ட் வந்தால் பார்க்குறீங்க, இல்லை அடுத்த ரவுண்டு போயிட போகிறீங்க. வேற ஆப்ஷன் நம்பர் 1 and 2 அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கும் இந்த விஷயங்கள். இப்போ அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சைன் பண்ணுற மாதிரி மறக்காமல் அந்த ஃபார்மை சைன் பண்ணி அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அந்த காலேஜ் கான்டாக்ட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் இதிலே கொடுத்துருக்கோம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறத பாருங்கள். இப்போ கண்டிப்பாக உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்கூலுடைய டிசி, இது பேசிக்காக கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். இது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொண்டு போகணும். ஒரிஜினலும் அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மினிமம் 3 செட் அல்லது 4 செட் கேட்பாங்க. அது இன்ஸ்டியூட் ஏற்ற மாதிரி மாறும். மினிமம் 4 செட்டாக தேவைப்படும். அதே மாதிரி ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அந்த ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. இது காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ண போகிறவங்க. ஒருவேளை நீங்கள் காலேஜில் ஹாஸ்டலுக்காக போகிறீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் என்னங்கிறது முடிஞ்சால் ஃபோனில் என்கொயரி பண்ணிவிட்டு அந்த ஃபீஸையும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் நேரடியாக காலேஜுக்கு போயிட்டு காலேஜை நல்லா பாருங்கள். உங்களுடைய ஃபீஸை பே பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஒருவேளை ஹாஸ்டல் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு நல்லபடியாக வாங்க. வரும்போது உங்கள் காலேஜுடைய ரீஓப்பனிங் எப்போ என்னன்னு கேட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்களா, ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு விசாரிங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஃபில்அப் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. கிளாஸஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க. மேபி ஆன்லைன் அல்லது இதில் மூலமாக உங்களுக்கு மோஸ்ட்லி ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க. ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்னு சொல்லிட்டு அது என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துருக்கேன். வேற அக்செப்ட் அண்டு அப்வர்டு மூவ்மெண்ட் கொடுத்த மாணவர்கள் நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. டிஎஃப்சி சென்டருக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு. அதே முன்னாடி சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய +2 மார்க் ஷீட்டு, டிசி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது சப்மிட் பண்ணும். இது தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் பெருசாக தேவையில்லை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கோட்டா சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த காலேஜில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அலாட்மெண்ட் ஆகி உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்த பிறகு எந்த காலேஜ் வருது, ஒரு இதே காலேஜோ அல்லது அப்போர்டு மூமெண்ட்டில் வந்து அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் பே பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. கேஷாக முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகாதீங்க. முடிஞ்சால் டிடியாக கொண்டு போங்க. இல்லைன்னா உங்களால் ஆன்லைன் பேமெண்ட் நிஃப்ட் இல்லைனா ஐஎம்பிஎஸ் நெட் பேங்கிங்கில் பண்ண முடியுமா பண்ணுங்கள். இல்லைனா ஜிபேல இல்லை ஃபோன்பேல பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள். இன்றைக்கி இப்போ எல்லாமே அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிஎஃப்சி சென்டர் போகிற மாணவர்கள் கொஞ்சம் நிதானமாக சொல்ல விஷயம் முன்னாடி திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. டிஎஃப்சிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு பேர் இருக்குது. அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற ஒரு மையம். ஓகேவா? இது வந்து நம்ம ஊரில் இருக்க இ-சேவை மையம் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் மையங்கள் கிடையாது. இது வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிற மையங்கள் கிடையாது. இந்த அட்மிஷன் ப்ராசஸில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கேஷனுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் உதவணுங்கிறதுக்காக அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்கிற அந்த முதல்வர்கள் அதுக்குன்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி டிஎஃப்சின்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதுக்கு சில வசதிகளை செஞ்சு கொடுத்து
ஏற்கனவே தங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாஃபை டெபியூட் பண்ணுவாங்க. டெபியூட்னா இந்த காலகட்டத்துக்காக மட்டும் அங்கே அனுப்புவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ரோல் தனியாக இருக்கும். மேபி அவங்க டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக இருக்கலாம், தெரியாது. ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஜாப் ஏற்கனவே அங்கே லெக்சராக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கலாம், அவங்களுக்கு லேப் இருக்கலாம், அவங்க சப்ஜெக்ட் நடத்த வேண்டியது இருக்கும், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக தான் அவங்களோட ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் டிஎஃப்சியில் வந்து உட்காருவோம். டிஎஃப்சியில் நீங்கள் எப்போ போனாலும் அங்கே ஆளுங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் போய் இருந்து வெயிட் பண்ணி உங்களுடைய ப்ராசஸ் ஆன்லைனில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுங்க. பட் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க ஸ்டாஃபுங்க அனானிமஸ் ஸ்டாஃப்ஸ் கிடையாது, அந்தந்த கல்லூரி ஸ்டாஃப். அதனால் அவங்க பணிச்சுமை காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு அங்கே டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ பண்ணி கொடுத்துறாங்க. பட் ஒரு சில நேரங்களில் அங்கே வந்து அவங்க ஒர்க் லோடுனால டயர்டாக இருப்பாங்க, அல்லது கொஞ்சம் அவங்க வந்து மற்ற வழியில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதனால் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க. அவசரமாக போனோம் டக்கு முடிச்சு வரணும்னு நினச்சிட்டு போகாதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், டிலே ஆகலாம். டிஎஃப்சி சென்டர் போகிற மாணவர்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையோடு போங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கு வேற கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் உங்களுக்கு உதவிக்காக வந்து உட்காந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும். அதே மாதிரி சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கட்டுற பணமும் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ், ஒருவேளை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து அதே காலேஜ் வந்தாலும் சரி, இல்லை அப்போர்ட் மூமெண்ட்டில் வேறு காலேஜ் வந்தாலும் சரி, அந்த காலேஜுக்கு உங்கள் பணமும் சர்டிஃபிகேட்ஸும் போயிடும். ஸோ அதனால் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சப்மிட் பண்ணி திரும்ப போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎஃப்சியில் போயிட்டு அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு பணத்தை பே பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ணணும். ஸ்டூடெண்ட் சைன் பண்ணணும். அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. அந்த ரிசிப்டில் நீங்கள் கட்டின பணத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருக்கீங்கிற பர்டிகுலர்ஸ் இருக்கும். அந்த ரிசிப்ட்ஸை மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு ஸோ வெயிட் ஃபார் த 10th டே உங்களுக்கு ரிவைஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பொறுமையாக போகிற இடங்களில் அமைதியாக பொறுமையாக இருந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் மற்ற வேலை சுமைகளுக்கு நடுவில் இருப்பாங்க. இதுவும் அவங்களுடைய முக்கியமான கடமை தான். இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போனோம்னா எல்லோரும் 1-to-1 வின் பாலிசி மாதிரி விட்டு கொடுக்கறதுனால நம்ம எதுவும் கெட்டு போக போகிறதில்ல. ஏன்னா நமக்கு அட்மிஷன் நல்லபடியாக போகணும். நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு முதற்படியாக எடுத்து வச்சு நம்ம இப்போ போக போகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுவாங்க. ஸோ கல்லூரிகளுக்கு போய் அட்மிஷன் ஆகிற மாணவர்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் எதிர்காலம் சிறந்த அமைய எங்கள் குழுவின் சார்பாக உங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி டிஎஃப்சி சென்டருக்கு போன மாணவர்கள் நம்பிக்கையோடு இருங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அப்போடு மூமெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல கல்லூரி, இதை விட இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அலாட்மெண்ட் ஆன கல்லூரியோட இன்னொரு சிறந்த கல்லூரி உங்களுக்கு கிடைப்பதுங்க நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல விதமான ஒரு சிறந்த கல்லூரியில் அனுமதி பெற்று நீங்களும் சேர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு விரைவில் உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது இஸ் கரேஜ் கைடன்ஸ் பை ஜிகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ.